கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 115 அதிகாரம் 11 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆம், இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா நமக்கு வசனம் என்ன சொல்கிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுதல்னா ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் நமக்கு எப்படி வரும்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறது நீதிமொழிகளில் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுதுன்னா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னா, இன்னொரு அர்த்தத்தில் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், தேவனுக்கு பயப்படுவது என்கிறது நம்ம தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நம்ம செலுத்துவதும், கர்த்தரை ஏற்ற நேரத்தில் நம்ம ஆராதிக்கிறதும், அனுதினமும் அவரை தேடுவதும், அவரையே சார்ந்திருப்பதும் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம்தான். இப்படி 2 விதமாக நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நாம் பார்க்கலாம். நம்ம இப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது, நம்முடைய முழு நம்பிக்கையும் கர்த்தையை சார்ந்து இருக்கும்போது, நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் 2 காரியங்களை தருவாராம். தேவன் அதாவது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி இருக்கும்போது நமக்கு உதவி செய்யும் கேடகமாக இருப்பாராம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு அவர் துணையுமா அவர் தான் இருப்பாராம். அதாவது நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பும்போது ஏற்ற நேரத்தில் நமக்கு தேவையான உதவிகளை அவர் செய்வார். 2வது, கேடகமாக இருந்து நம்மை பாதுகாப்பார். இது கர்த்தருக்கு பயப்படுகிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற உண்மையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தரை நம்புகிற நமக்கு நிச்சயமாய் அவருடைய பாதுகாப்பும் ஆதரவும் உண்டு. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகும் போதும் சரி, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் போதும் சரி, கர்த்தரையே சார்ந்து நம்ம கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாய் இருக்கும்போது அவர் நமக்கு நிச்சயமாய் நமக்கு பாதுகாக்கிற தேவனாய், உதவி செய்கிற தேவனாய் நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுவார். நம்ம எந்த இடத்துல பாதுகாப்பு வேணுமோ, எந்த இடத்துல நமக்கு ஒத்தாசை உதவி வேணுமோ, தேவன் நமக்கு ஏற்ற வேலையை அனுப்புவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு பயந்து உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் அப்பா உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதென்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. ஆனாலும் தேவனே, உமக்கு பயந்து உம்மை நம்புகிற எங்களுக்கு தேவன் ஏற்ற நேரத்தில் உதவியும் செய்வீர் தகப்பனே. எங்களுக்கு கேடகமாயிருந்து எங்களை பாதுகாத்து நீரே இந்த உலகத்தில் எங்களை வழிநடத்துவீர் என்று உம்மை நம்புகிறோம் தகப்பனே. இந்த வசனத்தில் தியானித்ததுபடி என் நம்பிக்கையை அப்பா முழு நிச்சயமாய் உம்மை நம்புகிறோம். தேவன் எங்களை பாதுகாப்பீர் என்று, எங்களுக்கு உதவி செய்வீர் என்று, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நீரே இருப்பீர் என்று முழு நிச்சயமாய் உம்மை நம்புகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.